அனைவருக்கும் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியை ஆபரேஷன் தியேட்டர்ல கூட்டு போனதுக்கு அப்புறம் அந்த டைரியை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினி எப்படி வந்துட்டு எந்திரிச்சோன்னே பேக் பேரை சொன்னாங்களோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினிக்கு கரெக்டா மயக்க மருந்தெல்லாம் கொடுத்த உடனே அவங்க சொல்லக்கூடிய அடுத்த பேரு பேக்கியானோன்னு ஒரு 4-5 தடவை அப்படி சொல்லிக்கிட்டே மயக்கம் அடைகிறாங்க. ஸோ அதனாலதான் எந்திரிச்சோடனே அவங்களோட மைண்ட்ல அந்த பேக்கியானோன்ற பேர் மட்டும் இருந்திருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோயினியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவை எக்காந்த கொண்டு மறந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டைரி கீழே விழுந்திருக்கும். ஆனா அந்த டைரியை வந்துட்டு கரெக்டா வில்லனும் பார்க்கறான். பார்த்து எடுத்துட்டு என்னடா அது டைரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு அதை எடுத்து அப்படி படிச்சு பார்க்கறான். சோ அப்பதான் அவனுக்கு வந்து ஷாக் ஆகுது. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டைரியை படிச்சிடுறாங்க. படிச்சு முடிச்சுட்டு இது மட்டும் இவ கையில கிடைச்சா அவ்வளவுதான் அப்படின்ட்டு டக்குன்னு கொண்டு போய் அங்க ஒரு இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ அங்கெல்லாம் வந்து அந்த குளிருக்காக இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்கும்போது அதுல அப்படியே போட்டு வச்சுட்டு வந்துடுறான். சோ எரிஞ்சு சாம்பலாகட்டும்னு. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய டுஸ்டே நடக்குது. என்ன அப்படின்னா இயற்கையே வந்துட்டு அதை தடுத்து நிப்பாட்டிடு. சோ அவன் போட்டு போன கொஞ்ச நேரத்திலே மழை பெஞ்சிருது. மழை பெய்யவும் ஆட்டோமேட்டிக்கா நெருப்புல எரியாம ஆஃப் ஆயிருது. அப்படியே பனி ஸ்னோஃபால்ஸ் இதா இருக்கும். சோ பனியில அந்த அப்படியே ஃபுல்லா கவர் ஆகி அந்த எரியவில்லை. ஆனா பனிலே முழுங்கிருச்சு. அப்படியே இங்க நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. நம்ம யோன் தான் வந்து கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். வீல் சேர்ல வச்சு அந்த கூட்டிட்டு வரும்போது அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. யாரு இவன் புதுசா இருக்கு. ஆக்சுவலி இவங்க கூட வந்த இன்னொருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுல யாரு ஹஸ்பண்ட் என்னன்னே தெரியலடி. ஆனா லீகல் கார்டியன் இவனா தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ஃபியான்சியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதே நேரத்துல கூட்டு போய் உட்காரவும் அவங்க கேட்கறாங்க ஆக்சுவலி பேக்கியானா வந்துட்டு என்னை கொலை பண்ண பார்த்தானா, என்னை திரும்ப ஃபாலோ பண்ணி வந்து அப்படின்றாங்க. ஆமா ஆக்சுவலி வந்துட்டு அவன் உன்னை ஒரு ட்ரக் முன்னாடி தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தான். அங்க இருந்து நீ தப்பிச்சு வந்துட்ட, நான் உன்னை காப்பாத்திட்டேன். ரெண்டாவது வச்சு அவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன். இல்லையே அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அவங்க மனசு சொல்லுதுன்னு. பட் இவன் இல்லவே இல்ல. இவன் என்ன பண்றானா இப்ப இவன் என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கானா அதை பூராத்தையும் தூக்கி நம்ம ஹீரோ மேல போடுறான். இல்ல பேக்கியானா வந்து உனக்கு சர்ஜரி முடிஞ்ச உடனே நீ வந்து எல்லா நினைவையும் மறந்துடுவங்கிறக்காக உன்னை ரெஃப்யூஸ் பண்ண, அதாவது உன்னை வந்து மேனிபுலேட் பண்ணலாம்னு சொல்லி தான் இங்க வந்தான். பட் அதுக்குள்ள ஒரு கொலை கேஸ்ல உள்ள போயிட்டான். அவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன், அவனை நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பட் இவங்க அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக உன் கையில கட்டு போட்டிருக்க அதுவா, அது ஆக்சுவலி நம்ம 2 பேரும் கார்ல இங்க வந்தப்ப வந்துட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நான் வெளியே போயிருந்தேன் உனக்கு ஃபுட் வாங்குறதுக்காக. ஆனா அந்த நேரத்துல என்ன நடந்தது அப்படின்னா ஒரு ட்ரக் வந்து உன் காரை வச்சு இடிக்க வச்சான். அதுவும் பேக்கியானா தான் பண்ணா. அந்த நேரத்துல வந்து நீ காருக்குள்ள இருக்க நினைச்சு நான் ஓடி வந்து உன் கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சு நான் வந்து உன்னை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணேன். நல்ல வேலை நீ காருக்குள்ள இல்ல அப்படின்றான். அப்படியே நம்ம ஹீரோ பண்ணது எல்லாத்தையும் உல்டாவா மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினியும் சரி ஓகே இப்போ ஓகே தான், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல எனக்கு ஓகே தான், எல்லாம் சரியாயிட்டு இருக்கு, காயம்லாம் ஆறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க அப்படியே கையை பிடிச்ச வாக்குல ஒரு ஃபீலிங்கோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் சொல்றதெல்லாம் உண்மை நம்பி இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஜெயில என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி என்ன நடந்தது நம்ம ஹீரோக்கு தெரியாதுல. அவர் கேட்கிறாரு இங்க பாருங்க நீங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, என்ன ஏது நடந்ததுன்னு எனக்கு ஒரு விஷயமும் தெரியல அப்படின்றப்ப இல்லப்பா இந்த மாதிரி நீ வந்து அந்த ரியல் எஸ்டேட் காரனை கொன்றுக, அதுக்கான எவிடன்ஸா இங்க பாத்தியா உன்னோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, அதாவது உன் முடியோட டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப ஏன் என் முடியோட டிஎன்ஏ சாம்பிள் அதை யாரோ மேனிபுலேட் பண்ணிருக்காங்கன்றான். பட் அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல இது மட்டும் இல்லப்பா, அப்ப இத ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து வைக்கிறாங்க. இது என்ன ஆக்சுவலி இந்த கத்தியில உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஆனா இந்த வெப்பனை வச்சு தான் நீ அவனை கொன்றுக, அதுக்கான மார்க் எல்லாம் அவனோட உடம்புல இருக்கு. இது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்துருச்சு. சோ இதுக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்றப்ப இந்த கொலை நடந்தப்ப நான் அங்க இல்லவே இல்ல அப்படின்ற. அது போக வந்துட்டு இங்க பாத்தீங்களா என்னோட கையில ஆக்சுவலி அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட கையில அடிபட்டுருச்சு. இது எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்கும்போது இல்ல என்னோட ஒய்ஃப் வந்து கார்ல இருந்தாங்க, அப்ப அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் அந்த கார் விண்டோவை உடைச்சேன், அதனால ஏற்பட்ட காயம் தான் அப்படின்றான். ஓ அப்படியா, இந்த கையில எப்படி என்னால கத்திய பிடிக்க முடியும், எனக்கு நீங்க சொல்றது புரியவே இல்ல. இல்ல எல்லா எவிடன்ஸும் உனக்கு அகைன்ஸ்டா தான் இருக்குது, நீ எது பண்றதா இருந்தாலும் கோர்ட்ல இனிமே வாதாடி தான் வெளியே வர முடியும், எதுவா இருந்தாலும் கோர்ட்ல தான் பாத்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு சொல்லிடுறாங்க. சோ வில்லன் வந்து அழகா மேனிபுலேட் பண்ணி நம்ம ஹீரோவை மாட்டி விட்டுட்டான். ஆனா இனிமேல் தான் ட்விஸ்டே இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய ஞாபகங்கள்ல அழிஞ்சு போச்சுன்னா ஏதோ ஒன்று அறகுறையே நம்ம மூளையில இருக்கும்ல, அந்த நினைவுகள் வரும்போது நமக்கு ஒரு குழப்பம் வந்துடும். அது மாதிரி இங்க நம்ம ஹீரோயினிக்கு வருது. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி வந்து டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போய் ஒரு இடத்துல சாகிறதுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ காப்பாத்திருப்பார்ல, அப்ப இவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க பேக்கியானோ திரும்ப இந்த மாதிரி நடந்தா நீ என்னை காப்பாத்தாதன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த விஷயம் டக்குன்னு மைண்ட்ல ஒரு செகண்ட் பிளிங்க் ஆயிட்டே போகுது. அவங்களுக்கு டக்குன்னு முழிப்பு தட்டிட்டு என்னது இது, இவன் வந்து நம்மளை கொலை பண்ணான் தான் சொன்னா, ஆனா இப்படி நமக்கு ஒரு மெமரி கனவு வருது என்ன புரியலேன்னு குழப்பமாயிடுறாங்க. அதே நேரத்துல அவங்கள அறியாமலே அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அப்படியே அவங்க ஏதோ ஒண்ணு அப்படின்ட்டு டக்குன்னு தூங்குறாங்களா. அப்படியே இந்த இடத்துல ஷார்ட் பாருங்க, அந்த மணல் கெடிகாரம் அப்படியே அந்த டைம் நாட்கள் ஓடுறத காட்டுதான். அப்படியே அந்த மணல் விழுந்துகிட்டே இருக்கு அழகா. அப்படியே அங்க இருக்கிற நாட்கள் மாறி மாறி பகல் இரவுன்னு வந்துகிட்டே இருக்குது. சோ அதுக்கப்புறம் அப்படியே 1 month லேட்டர் அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி கொரியாக்கு வந்துட்டாங்க. அங்க வந்தனே அவங்களோட ஃபேமிலி ஹேயான் எப்படி இருக்கமா, நல்லா இருக்கியாமா, என்னமா எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வரும்போது அவங்க ஒரு மாதிரியா பார்த்துட்டு டக்குன்னு அப்படி பின்னாடி விலகுறாங்க. என்னமா என்னாச்சு, ஏன்னா இது வில்லன் பார்த்த வேலை. இவங்க டக்குன்னு அவங்க அப்பா கிட்ட வரும்போது அப்பா அம்மா அத்தை, அதுக்கப்புறம் அவங்க தம்பி பாக்குறான். பார்த்துட்டு என்னோட பேர் வந்து ஹாங் சோ சோல் ஞாபகம் இருக்கா இல்லையாக்கா. பட் நம்ம ஹீரோயினி அவன்கிட்ட பெருசா எதுவும் பேசிக்கல. நீங்க யாரு எனக்கு தெரியுது, சரி
ஓகே ஒரு நாள் வந்து ஷெட்யூல் பண்ணுங்க, டின்னர் அப்ப மீட் பண்ணி பேசிக்கலாம், இப்போதைக்கு வந்து விட்டுருங்க கிளம்புங்கன்றாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரே குழப்பமாயிருது. என்னமா பேசுற, திடீர்னு நீ பாட்டுக்கு இப்படி எல்லாம் சொல்ற, எதுவுமே ஞாபகம் இல்லையா உனக்கு, டே என்னடா பண்ண அப்படின்றப்ப அப்பதான் விஷயம் என்னன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலி இவன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிருப்பான் நம்ம ஹேயான்ட்ட. ஆக்சுவலி நீ வந்துட்டு அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் உன்னுடைய ஃபேமிலியை விட்டு வெளியே வந்துட்ட, உனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லி வெளியே என் கூட வந்து வாழலான்னு வந்துட்ட. ஆனா அதுக்கப்புறம் உன்னுடைய ஃபேமிலி வந்து நம்மள நிம்மதியா இருக்கவில்லை. சொல்ல போனா உன்னுடைய தாத்தாவான சேர்மேன் வந்துட்டு அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. எங்க அம்மாவை தான் அவர் கல்யாணம் பண்ணிருந்தாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேர்மேன் வந்துட்டு அந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போனோடனே அவங்க என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணி உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க எல்லாத்தையுமே. அது மாதிரி தான் இப்போ வரைக்கும் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ உன்னுடைய ஃபேமிலி வந்துட்டு நீ எப்படா சாவன் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, யாருமே நீ பொழைக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. அதனால எதுக்கும் உன் ஃபேமிலிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபேமிலியை பத்தியும் தப்பா சொல்லிடுறான். ஏன் அப்படின்னா இப்ப ஃபேமிலி கூட இவன் போய் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உண்மையெல்லாம் வெளியே வந்துரும்ல. அதனால அது மட்டும் சொல்லி இருக்க மாட்டாங்க, இவன் இன்னும் நிறைய கோத்து விட்டுருப்பான். அதனாலே இவங்க வந்து அந்த ஃபேமிலிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு சொல்லி இல்ல நீங்க எல்லாம் வந்து என்னுடைய பணத்துக்காக தான் ஆசைப்பட்டீங்க, நான் சாகணும் தான் ஆசைப்பட்டீங்க, தயவு செய்து யாரும் என்னை வந்து மீட் பண்ண வராதீங்க, எனக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல, எப்பயும் போல நீங்க எப்படி தள்ளி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரே குழப்பம். சரி ரைட், வில்லன் ஏதோ வேலை பார்த்து வச்சிட்டாங்க, அவங்க ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா இங்கதான் விதி வந்து விளையாட ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரி விளையாடவும் ஆரம்பிக்குது ஒரு ஸ்டேஜ்ல. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அங்க ஜெயில இருக்காருல, அவர் வந்து அங்க ஏதோ இது பண்ணிட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோனி சொன்ன ஒரு வார்த்தை இருக்கும், தயவு செய்து எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு தான் போயிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கிட்டு வில்லன் வந்து ஹீரோனியை கூட்டிட்டு வரான்ல, அவன் நேரா கூட்டிட்டு வரும்போது இல்ல நம்ம வெளியே போய் தங்கலான்றப்ப இல்ல நான் என்னுடைய வீட்டுக்கே போறேன், அங்க இருந்தா ஏதோ ஒன்னு ரெண்டு பழைய மெமரிஸ்லாம் வரும்ல, அதை வச்சு நான் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறேன், நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்றாங்க. பட் வில்லனுக்கு இதுல ஒன்னும் பெரிய அதிர்ச்சிலாம் இல்ல, ஏன்னா அங்கதான் ஆல்ரெடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டான்ல இவன். இங்க பாரு உன் ஃபேமிலியை பத்தி உனக்கு தெரியும், பட் எப்படிமா அங்க போய் இருப்ப, பரவாயில்ல இருக்கட்டும் நான் பார்த்து இருந்துக்கிறேன், அப்புறம் நம்ம சர்ஜரிக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசியிருந்தோம், நீ தான் சர்ஜரி முடிச்சுட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன், சோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றான். ஓகே அப்படின்றாங்க இவங்களும். அதே நேரத்துல வில்லன் வந்து இங்க வீட்டுக்கு வரும், அவங்க அம்மாவை பார்க்க வரான். ஓ கடைசியா வந்துட்ட போல இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், ஆக்சுவலி வந்துட்டு ஜெர்மனில வச்சு ஹெயானை கொலை பண்ண முயற்சி பண்ணது நீங்கறானே? ஆமா நான் தான் முயற்சி பண்ணேன், அதான் அவளுக்கு ஒன்னும் ஆகலையே, தப்புஸ்டாலே, அப்ப மட்டும் இல்ல இப்பவும் ட்ரை பண்ணுவேன், இனிமேலும் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன், விட மாட்டேன் அப்படின்றாங்க. பட் இவன் வந்துட்டு இல்ல அவ வந்து இனிமே என் கூட தான் இருக்க போறா, என் பொண்டாட்டியா, இனிமே அவ மேல உங்க சுண்டு விரல் கூட படக்கூடாது. இங்க பாருங்க, நீங்க சேர்மேனை எப்படி எல்லாம் வந்துட்டு கோமாக்க கொண்டு போனீங்க, அவருக்கு என்ன ட்ரக் கொடுத்தீங்க, என்ன பேசுனீங்க, எல்லாமே இந்த பெயிண்டிங் மூலமா நான் பார்த்திருக்கேன். அதுல ஒரு சீக்ரெட்டான வெப் கேமரா இருக்கு, அதன் மூலமா எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் வித் சவுண்டோட. நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒருவேளை நீங்க ஹெயானை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த எவிடன்ஸை தூக்கி கொண்டு போய் பக்காவா போலீஸ்ல கொடுத்து இன்னைக்கு பேக்கியானா எப்படி ஜெயில இருக்கானோ அதே மாதிரி உங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றான். டேய் நீ கொஞ்சம் கூட இதே இல்லாம உங்க அம்மாவே மிரட்டியா என்ன? ஆமா நீங்க என் அம்மா தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதை விட எனக்கு ஹெயான் முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவளை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், நல்லா யோசிச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் கேட்டோன்னே அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, என்னடா இவன் இப்படி நடந்துக்கிறானே அப்படின்னு. நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல என்னங்க இது, இவ பாட்டுக்கு வந்து சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மெமரி லாஸ் ஆகும் தான், ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த யோன் பையன் என்னன்னா இவளை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரியும், என்னங்க பண்றது, இப்படியாவது தடுக்கணுமே அப்படின்றப்ப அவங்க அப்பாவும் இல்ல இதுல ஹெயானுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஏன்னா அவ வந்து எல்லாத்தையும் மறந்துட்டான், இவன் தான் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கான், சரி பண்ணட்டும் விடு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டிடெக்டிவ் வச்சிருந்திருப்பாரு, என்னன்னா நம்ம ஹெயானை ஃபாலோ பண்றதுக்காக. அவங்கள மீட் பண்ண அங்க போறாங்க, அங்க போனோடனே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாத்தையும் பேசும்போது அங்க வந்து நாங்க உங்களை எல்லாத்தையுமே தெளிவா சொல்றோம் அப்படின்னு அங்கே எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு. இங்க நம்மளுடைய ஹெயானை காட்டுறாங்க. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க ரூமுக்கு வரும்போது வந்துட்டு அப்படியே உட்காந்து கண்ணாடி முன்னாடி எப்பவுமே இந்த டிராயர்ல வந்துட்டு அவங்க போட்டோஸ் நிறைய வச்சிருப்பாங்கல்ல, ஒவ்வொரு டிராயரா ஓபன் பண்ணி பார்த்தா எந்த டிராயர்லயுமே எதுவுமே இல்ல. அப்படியே ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்னது இது, எந்த டிராயர்லயுமே எதுவுமே இல்ல, எதுக்கு எல்லாமே எம்டியா இருக்கு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு அப்படியே இன்னொரு பக்கத்து ரூமுக்கு போறாங்க. யாரு நம்ம ஹீரோ இருந்த ரூம். அங்க போய் அப்படியே பார்க்கும்போது தான் பார்த்துட்டு ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் செப்பரேட் ரூம்ல தான் இருந்திருக்கோம், பரவாயில்ல தனித்தனி ரூம்ல தான் இருந்திருக்கோம், அப்ப அவனுக்கு என்னை பிடிக்கல போல இருக்கு, எனக்கு அவனை பிடிக்கல போல இருக்கு. ஆனா இங்கதான் வாழ்க்கையில விதி விளையாடுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி அங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயினி யூஸ் பண்ண அந்த ஐபேட் இருக்கும், அதாவது வந்து அந்த பாட்டு கேட்கறது. சோ அதை எடுத்து பார்த்துட்டு ஒரு பாட்டெல்லாம் போட்டு பார்க்கறாங்க. போட்டு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு வருது. சோ அதை கேட்டுட்டு டக்குன்னு எடுத்துட்டு ஆக்சுவலி என்னோட புருஷனா இருந்தால இவன் வந்து எந்த மாதிரி ஆனாலும் என்ன, என்னுடைய எனிமி யாரு, என்னுடைய நண்பர்கள் யாருன்றதை நான் கண்டுபிடிக்கணும், முதல்ல எனக்கு எதெல்லாம் சேஃப்டி அதை எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்கணும், முதல்ல வந்து எனக்கு புருஷனா இருந்தானே இந்த பேக்கியானோ அவனை பத்தி எல்லாத்தையும் நம்ம வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்கணும்ன்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது, நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை பத்தி தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இதுதாங்க, என்னதான் மெமரி லாஸ் ஆயிருந்தாலும் நம்மளுடைய காதல் என்னைக்கும் உண்மையா இருந்தா அது அவங்கள தேடி வரும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயம் என்னுடைய நண்பனுக்கே நடந்திருக்குங்க. அவன் முதல்ல லவ் பண்ண பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே பொண்ணு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு காதல் வந்து இப்போது
கல்யாணம் பண்ண போறாங்க. சோ இது மாதிரி தான் உண்மையான காதல்ங்கிறது எங்க இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரை ஒண்ணு சேர்த்துன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கான டைமிங்ங்கிறது கொஞ்சம் இருக்கு. அது மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இவங்க நம்ம ஹீரோவை பத்தி ஸ்டடி பண்ணணும், அவனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா என்ன பண்றாங்கன்னா ஜெயிலுக்கு பாக்குறதுக்கு வராங்க. இங்க ஒரு கூத்த கேளுங்க. ஓகே இந்த கிளாஸ் எல்லாம் சேஃபா தான் இருக்கு, அப்ப நம்ம சேஃபா தான் இருக்கோம். ஆக்சுவலி இவன் ஒரு கொலகாரே, சொல்ல போனா ரொம்ப பொம்பளை பொறிக்கு மாதிரி இருந்திருக்கான், என்னைய கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிருக்கான், அவன் வரட்டும் அவன் மேல அப்படின்னு ஒரு கோவத்துல வர்றாங்க. ஆனா இங்க கோவமா பேசிட்டு இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோ வந்ததாங்க தாமசம். நம்ம ஹீரோயினுடைய கோவம் அப்படியே டோட்டலா ஆஃப் ஆகி அவங்களுடைய மனநிலைமையே அங்க மாறுது. அப்படியே ஒரு மாறிய ஃபீலிங் கூட பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி. நம்ம ஹீரோ அப்படியே அவர் ஒரு ஃபீலிங்கோட பாத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதாவது கோவமா அவனை வெறுப்போட பாத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களால கோவப்பட முடியல, வெறுக்கவும் முடியல. நம்ம ஹீரோவை வந்தவர் அப்படியே பார்த்து ஹேயான் தெரியுது உட்காருங்க உட்காருங்க அப்படியே ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோட கண்ணுல இருந்து ஒரு பக்கம் கண்ணீர் தழும்ப அப்படியே கேக்குறாரு, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சது போல இருக்காமா, இப்ப வலி எல்லாம் எப்படி இருக்கு? வலி எதுவும் இல்லையே. இத பாக்குற அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தேகம் வேற. ஆமா நீ என்னை பத்தி கவலைப்படுறியா என்ன? அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டு கண்டிப்பா ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், அதே நேரத்துல நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு அவங்க பேச வர்றப்ப பேச முடியல அவங்களால. டக்குன்னு இங்க பாருங்க, இந்த நடிப்பெல்லாம் வேணாம், உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களை இருந்தாலும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. என்னம்மா உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி? இங்க பாரு, யோன் என்ன சொன்னாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா நான் எந்த ஒரு பொய்யும் சொல்லல, உண்மையதாமா சொல்றேன்றாரு. பட் இவங்க வந்து இல்ல எல்லா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, ஆக்சுவலி நீங்க டிவோர்ஸ் பண்ண பேப்பர் என்கிட்ட இருக்குது, சொல்ல போனா நீங்க வந்து மர்டர் பண்ணதுக்காக இங்க ஜெயில இருக்கீங்க, சோ எல்லாமே வந்து உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கு, நான் எவிடன்ஸ் தான் நம்புவேன், நான் கண்டிப்பா வார்த்தையில நம்ப மாட்டேனே அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி எவிடன்ஸ் நம்புற, நீ ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டேல, அப்புறம் எதுக்காக இப்ப நீங்க பார்க்க வந்திருக்க அப்படின்னே அவங்கள வந்து நான் இங்க வந்து நான் இங்க வந்து அப்படின்ட்டு டக்குன்னு இல்ல நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு தான் வந்தேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு போ. இங்க பாரு ஹேயான், யோன் என்ன சொல்லியிருந்தாலும் சரி அது உண்மை கிடையாது, உண்மை என்னங்கிறது ஆள் மனசுக்கு தெரியும். சோ முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய ஞாபகங்களை கொண்டு வர பாரு, அது போக உன்னுடைய ஹெல்த்தை பாத்துக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் அங்க பாத்தீங்கன்னா போலீஸ், தம்பி உனக்கு வந்து டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க. ஹேயான் நல்லா கேட்டுக்கோ, மத்தவங்க யாரையும் நம்பிராத, முக்கியமா யோனை நம்பாத, சேஃபா இரு, ரொம்ப உன் ஹெல்த்தை பாத்துக்கோ, முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய மெமரியை கொண்டு வர பாரு ஹேயான் அப்படின்னு கத்துறாரு. அப்படியே அவர் போகும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருது, ஃபீல் ஆயிருது. இப்ப காமெடி என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினிக்கு நம்ம ஹீரோவோட அந்த காதல்ங்கிறது மனசுக்குள்ள இருக்கும்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா இதாக ஆரம்பிக்குது. இவங்க டக்குன்னு வெளியே வந்துட்டு அப்பா என்னமா நடிக்கிறான், இவன் உண்மையை சொல்றானா பொய் சொல்றான் தெரியல, இவன் மேல கோவப்படவே முடியலையே, வர்றப்ப நம்ம அவ்வளவு கோபம் வந்தோம் இவன் மேல, ஆனா இப்ப என்னடா கோவமே பட முடியலையே, என்னன்னே புரியலையே ஐயோப்பா அப்படின்ட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். என்னது இது ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, சரி நம்ம வந்து ஏதாவது மெடிக்கலுக்கு போய் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு அங்க போய் ஆக்சுவலி என்னோட ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, அது ஏதாவது கிடைக்குமா ஏதாவது அப்படி இப்படின்னு உளறாங்க. அவங்கள அறியாமலே அவங்களுக்கு வந்து கண்ணுல இருந்து கண்ணீர் ஏதோ ஒரு அழுகை அவங்களுக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவங்க வந்து ஒரு ஜூஸ் எடுத்து கொடுத்து இதை குடிங்க மேடம், ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும் அப்படின்றாங்க. அதை குடிச்சிட்டு நேரா இங்க வீட்டுக்கு தான் வர்றாங்க. இங்க அவங்க வரும்போது வில்லன் வந்து இங்க இல்ல அதனால டென்ஷன் ஆயிட்டு டக்குன்னு அவன் வரும்போது பார்த்துட்டு எங்க போயிருந்த நீ அப்படின்னு அவன் என்னாச்சு உனக்கு, இங்க என்ன பண்ற, ஆக்சுவலி நீ எங்க போயிருந்தன்னு சொல்லு தயவு செய்து என்னோட கொஸ்டினுக்கு அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. நான் எதுக்கு முதல்ல சொல்லணும், ஆக்சுவலி எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, அதனால கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வர்றேன். டக்குன்னு சாரி ஹையா, நீங்க பாரு ஆல்ரெடி உனக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு, அது போக இப்பதான் சர்ஜரி முடிஞ்சு ட்ரீட்மெண்ட்ல இருக்க, எல்லாத்தையும் முழுசா முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் காம் ஆயிரு, அதுக்கப்புறம் நீ எப்பயும் போல உன்னோட பிசினஸ் எல்லாத்தையுமே நீ பாரு, தயவு செய்து ரெஸ்ட் எடு, வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகாத அப்படின்ற அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ இதுதான் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஹை டெம்பர் இருக்கிறவங்களுக்கு வந்து செட் ஆகாது காதல்ன்றது, அது மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. டக்குன்னு ஆமா உண்மைதான், எனக்கு நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா அதுக்கான காரணமே பேக்கியானா தானே, அவன் தான் ஜெயிலுக்குள்ள இருக்கான்ல அப்புறம் என்ன அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு இங்க பாரு ஹேயான், உன்னோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம், அதனால முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இரு அப்படின்றான். சாரிப்பா என்னை மன்னிச்சிரு, இனிமே நான் அந்த மாதிரி பார்த்து நடந்துக்கிறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. பட் வில்லனுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வந்துருது. டக்குனு இவன் என்ன பண்றானா அவனுடைய கையால விட்டு ஹீரோயினுடைய கார்ல வந்து டிராக்கர் செட் பண்றான். இங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினியும் அதுக்கப்புறம் யோன் வந்துட்டு காலையில ஆபீஸ்க்கு வர்றாங்க. சோ அப்படி வரும்போது எப்பயும் போல நார்மலா இருப்பாங்கல்ல எல்லாருமே, அது மாதிரி வர்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வராங்க. அவங்க வந்து வரும்போது நம்ம ஹீரோயினிக்கு அவங்கள அடையாளமே தெரியல. இதுல கூத்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து கப்பச்சிப்புன்னு இருந்துறாங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கிற ஒருத்தன், டேய் நான் கேள்விப்பட்டது உண்மைதான் போல இருக்குடா, இவங்க வந்து பேக்கியாரவ கழட்டி விட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு வாயை மூடுறா. இங்க பாரு நீ இந்த வாயை மூடிட்டு இருக்கணும், அவர்கிட்ட செக்ரட்டரியா மட்டும் இரு அப்படின்னு. எனக்கு தெரியும் பிரதர், நான் பார்த்து இருந்துக்கிறேன், அவளை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு ஒரு செக்ரட்டரி மட்டும் தான், ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. சோ இப்பதான் புரியுது இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சிங்கிறதையே. நான் கூட லவ்வர் நினைச்சிட்டேங்க, ஆனா இவங்க முதல்ல இருந்தே அண்ணன் தங்கச்சி மாதிரியே பேசலைங்க. நம்ம ஹீரோயினி அங்க ஆபீஸ்ல வந்து அந்த லிஃப்ட்ல ஏறும்போது இவங்க ஒருத்தவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஜூஸ் கான்ட்ராக்ட், அவர் என்ன ஓடிறாரு, மேடம் மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்ல வேலை மேடம், நாங்கெல்லாம் பயந்துகிட்டே இருந்தோம், நீங்க நல்லபடியா சரியா வந்துட்டீங்க, அது போதும் அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. எனக்கு தெரியும் மேடம் நீங்க மறந்துருப்பீங்கன்னு, ஆக்சுவலி நீங்க அன்னைக்கு பண உதவி பண்ணனாலதான் என்னுடைய குழந்தை இன்னைக்கு உயிரோட இருக்கு, கடைசியா வந்து அவளுக்கு நாங்க பேர் செலக்ட் பண்ணிட்டோம், சோயூல் அப்படின்ற பேரை டிசைட் பண்ணிருக்கோம், அதுக்கு அர்த்தம் என்னன்னா ரொம்ப ஹெல்த்தியான பொண்ணு அப்படின்னு அர்த்தம் மேடம், உங்களால தான் அந்த பேரையும் நாங்க செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. ஓ அப்படியா, ஓகே ஓகே ரைட் ரைட் தேங்க்யூ அப்படின்னு அவங்க ஒரு மாதிரியா சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்துல இவங்க லிஃப்ட்ல வரும்போது அங்க கேக்குறாங்க, ஆக்சுவலி
ஆக்சுவலி அவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க யாருக்குமே தெரியாது, இவங்க எல்லாமே புது ஆளுங்க. சோ அவங்க வந்து இல்ல மேடம் நாங்கெல்லாம் புதுசு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது மேடம், எதுவா இருந்தாலும் உங்களுடைய பழைய செக்ரட்டரியை கேட்டாதான் தெரியும் அப்படின்னு. ஓகே அவளை வர சொல்லுங்க அப்படின்றாங்க. பட் அவங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நன்றி, நீ அந்த ப்ராமிஸை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் அப்படின்றாங்க. என்ன ப்ராமிஸ் எனக்கு புரியலையே. ஆக்சுவலி மேடம் நீங்க வந்துட்டு சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தீங்க, சர்ஜரியில நல்லபடியா முடிச்சுட்டு வரும்போது இந்த அவுட்ஃபிட் வந்து உங்க கையில இருக்கும், நீங்க அந்த ப்ராமிஸை நீங்க காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. சோ அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ் வந்து நம்ம ஹேயான் தான் வந்துட்டு சர்ஜரிக்கு முன்னாடியே அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. எது இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கி கொடுத்துறேன், சரி ஆக்சுவலி நீ தான் என்னுடைய பழைய செக்ரட்டரியா இருந்த. ஆமா மேடம். இப்போ இவங்க என்ன அப்படின்னா இவங்க எப்படி இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுல ஆபீஸ்ல, அதனால அவங்ககிட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலி நான் எந்த மாதிரியான ஆளுன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் எனக்கு எடுத்து சொல்றியான்றப்ப தெரியும் மேடம் அப்படின்னு சொல்ல வரும்போது டக்குன்னு அங்கிட்டு இருந்து இன்னொரு பொண்ணு எம்ப்ளாய் பொண்ணு குடுகுடுன்னு வந்து மிஸ் கான் நல்ல வேலை, நீங்க நல்லா சரியாய் வந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி சொல்ல போனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, பட் நீங்க தான் எங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அது போக வந்து எங்க அம்மாவோட ஃபியூனரல்ல எனக்காக பூவெல்லாம் கொடுத்து எனக்கு ஆறுதல் சொன்னது நீங்க தான், நல்ல வேலை நான் வேண்டிக்கிட்ட எந்த கடவுளும் கைவிடல, உங்களுக்கு எல்லாம் சரியாயிருச்சு, நீங்க ரொம்ப பியூரா குணமாய் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹேயானுக்கு ஒன்றும் புரியாதுல்ல, அதனால டக்குன்னு அவங்க ஆக்சுவலி இவங்கள நம்ம எம்ப்ளாய் தான், அவங்களுக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனால தான் அப்படின்னு இவங்களும் அப்படியே ஓகே 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 ஓகேமா ஓகேமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்படி தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு சொல்ல வருவாங்க, ஆக்சுவலி நான் வந்து ஒரு சிஓவா இருந்து கூட எம்ப்ளாயிங்க கிட்ட இவ்வளவு நல்ல கனிவா நடந்திருக்கேன், எல்லார்ட்டையும் பாசமா பழகிருக்கேன் போல இருக்கேன்றாங்க. ஆனா நம்ம செக்ரட்டரி வந்துட்டு இல்ல அது பேக்கியானோ அப்படின்னு என்னது அப்படின்னு இல்ல அது வந்து நீங்க அனுப்பிச்சீங்க, ஆக்சுவலி வந்துட்டு நீங்க இங்க இருக்க எம்ப்ளாய் கிட்ட ரொம்ப பாசமா பழகுவீங்க அப்படின்னு காட்டும் போது தெரியுது அங்க எரிஞ்செரிஞ்சு விழுகுறாங்க. இவங்க எல்லாத்தையும் உள்டாவா, அதாவது இப்ப மறந்துட்டாங்கல்ல, அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மாத்தும் அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையும் நல்ல விதமாவே எடுத்து சொல்லியிருக்காங்க. நீங்க ரொம்ப கைண்ட் பர்சன், எல்லார்ட்டையும் நல்லா பழகுவீங்க, ரொம்ப அன்பானவங்க, யார்ட்டையும் கோவப்பட மாட்டீங்க, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஓகே அப்ப நான் நல்லா தான் இருந்திருக்கேன், ஓகே நீ வந்து என் கூட தானே இருந்திருக்க, ஓகே எனக்கு வந்து நீ எல்லாத்தையும் வந்து கரெக்டா சொல்லிக்கிட்டே வா, இதுக்கு முன்னாடி நான் எப்படிலாம் இருந்தேங்கிறத அப்பனா தான் என்னாலையும் கரெக்டா மேட்ச் பண்ணிக்க முடியும். ஓகே நீ என் கூட செக்ரட்டரி அப்படின்னா சாரி மேடம் என்னால இருக்க முடியாது, ஏன்னா என்னை வந்து அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டாங்க. ஹே இதெல்லாம் ஒரு விஷயமாயா, விட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்க ஃப்ரெண்டை விடாம பிடிச்சிக்கிறாங்க. சோ இதாங்க உண்மையான நட்புங்கிறதும் உண்மையான காதல்ன்றதும் ஒரே மாதிரி தான், எங்க ஆனாலும் அது வந்து எவ்வளவு தூரம் எங்க போய் பிரிஞ்சாலும் திரும்ப ஒண்ணு சேர்ந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இங்க அந்த நிகழ்வு நடக்குது. இப்ப ஹீரோவை அப்படியே ஜெயில காட்டுறாங்க. அங்க அவர் ஃப்ரெண்ட்ட பேசியிருக்காங்க, டே இங்க பாருடா அங்க வந்து எவிடன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது போக வந்துட்டு என்னைய பேச வேற வச்சு ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா எவிடன்ஸ் என்ன இருக்குங்கிறத கலெக்ட் பண்ணி பாரு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை கொஞ்சம் கண்டுபிடி, அப்படி இல்லையா என்னைய வெளியெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அது மாதிரி நீ பண்ணு அப்படின்றாரு. சோ நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணி அவரோட ஃப்ரெண்டு மூலமா தான் வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அங்க அவர் ஃப்ரெண்டை காட்டுறாங்க, அவங்க வந்து அந்த கொலை நடந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணணும் அப்படிங்கறக்காக போறாங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறாங்க, டேய் என்னடா இது எல்லா எவிடன்ஸும் ஃபேப்ரிகேட் பண்ண மாதிரி தானடா இருக்கு, இது எப்படி அவங்க நம்புறாங்க, டேய் அவங்கள பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் கிடைச்சா போதும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. அதே நேரத்தில் இங்க ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுடைய அத்தையும் அந்த ஸ்பைட்டையும் பேசி இருக்கும்போது இல்ல ஆக்சுவலி வந்துட்டு எல்லா எவிடன்ஸையும் ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க, ஆனா அந்த கிச்சன் நைஃபை வச்சு தான் அவனை கொலை பண்ணிருக்காங்க, அந்த கிச்சன் நைஃப் எங்க இருந்தோ இல்ல என் வீட்ல இருந்து தான் எடுத்திருக்கானுங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கிச்சன் நைஃப் எங்க வீட்ல இருந்து காணாம போனதை நானே பார்த்திருக்கேன், ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க தப்பு பண்ணிருப்பாங்க, அது மட்டும் இல்ல அந்த நேரத்துல நான் ஜெர்மன்ல தான் இருந்தேங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றாரு. இவர் வந்து ஸ்பை சொல்றாரு, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நம்ம சிசிடிவி கேமராஸ் எல்லாம் செக் பண்ணுவோம், அதன் மூலமா கிடைக்கும் அப்படின்னா இல்ல ஆக்சுவலி சிசிடிவி கேமராலாம் இவங்க எப்பயும் அழிச்சிருப்பாங்க, ஆனா கார் ஃபுட்டேஜ் அதாவது காரோட டேஷ் கேமரால இருக்கிறத அழிச்சிருக்க முடியாது, அதே நேரத்தில் அங்கிட்டு போன காரு பஸ் இல்ல ஏதோ ஒரு ட்ரக் எதுவா இருந்தாலும் அதுல வந்து எப்படியும் டேஷ் கேமரா இருந்திருக்கும், அதுல எதுலயா ஒண்ணுல ரெக்கார்டா இருக்கும், நீங்க அதை வேணா சர்ச் பண்ணி பாருங்க, அதுல வேணா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றாரு. சோ இவரோட கேஸ்ல இருந்து இவர் வெளியே வர்றதுக்கு இவரே எல்லா ஐடியாவும் கொடுக்குறாரு மொத்த டீமுக்கும். சோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அது போக ஸ்பை எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஸ்பை என்ன பண்றாருன்னா அங்கனக்குள்ள பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டேஷன் கிட்ட நின்னு என்ன பண்றாரு, வர போற பஸ்ல எல்லாம் ஆக்சுவலி உங்களோட டேஷ் கேமரால எவ்வளவு நாள் பேக்கப் வச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராஸ் அங்கிட்டு எப்படி எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் வீடியோ எவிடன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில எல்லாரும் சாப்பிட உட்காரும்போது அவங்க அண்ணன் வர்றாப்ல, ஹீரோவோட அண்ணன், அப்பா ஆக்சுவலி அந்த ரூஃப் எல்லாம் சரி பண்ணிட்டா உட்கார் சாப்பிட அப்படின்றப்ப ஹீரோவோட அம்மா வந்துட்டு அங்க இருக்கிற ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, அதை எடுக்க போகும்போது டக்குனு பண்ணிருமா, இது வந்து சரியா வராது, அதாவது இது வந்து ஒரு கிட்ட சவுனா இன்னைக்கு நம்ம பையனுக்கு ட்ரையல் இருக்குல்ல, அதனால வந்து நம்ம இந்த கெட்டதெல்லாம் விட்டுட்டு நல்லதாவே சாப்பிடும் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஹீரோயினோட தம்பி குடுக்குன்னு ஓடி வந்து டம்முன்னு உட்காருமா, ஸ்பூனு கீழே விழுகும், அவர் அப்படி அது ஒண்ணு இல்லப்பா ஸ்பூன் கீழே தான் இருந்துச்சு, ஆட ஒண்ணு இல்ல மாமா ஜஸ்ட் ஸ்பூன் தானே கீழே விழுந்துச்சு அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு எதை சாப்பிட வேணாம்னு சொன்னீங்களோ அதை எடுத்து டப்புன்னு அவன் பாட்டுக்கு சூப்ல போட்டு எடுத்து அடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்படியே பாக்குறாரு ஐயோ அப்படின்னு, சூப்பர் நல்லா இருக்கு இன்னைக்கு அருமையா இருக்கு அப்படின்றான். அப்படியே இங்க கோர்ட்டை காட்டுறாங்க. சோ நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரையல் போக ஆரம்பிக்குது. கோர்ட்ல அங்கிட்டு வந்து அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, சார் ஆக்சுவலி வந்துட்டு இந்த மர்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அங்க கொலை நடந்த இடத்துல பேக்யானோ யூஸ் பண்ண கத்தி அது போக பேக்யானோ அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கொலை நடக்கிறதுக்கு கரெக்டா 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க நின்றுருக்காரு அவனை மீட் பண்றதுக்காக. அதே நேரத்தில் இந்த
அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவர் ஜெர்மனி போயிட்டாரு. சோ அவரை வந்து கொலை பண்ணது பேக்கியானா தான் அப்படின்னு எல்லா எவிடன்ஸும் கரெக்டா பக்கவா இருக்கு. சோ அவருக்கு அந்த தண்டனையை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்றப்ப நம்ம ஹீரோட்ட ஆக்சுவலி நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார் ஆக்சுவலி நான் உண்மை என்ன அப்படின்னா அவனை தான் மீட் பண்ணாங்க போயிருந்தேன். ஆனா அவன் அங்க வரவே இல்லை. நான் ரொம்ப நேரமா நின்னுட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். இதான் சார் என் பக்கம் உள்ள நியாயம் அப்படின்னு. சரி ஓகே நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோவோட சைடுல இருந்து அவர் ஃப்ரெண்ட் எந்திரிக்கிறாரு. சார் ஆக்சுவலி பேக்கியானா தான் இந்த கொலையை பண்ணான்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால அது எல்லாரும் மைண்ட்லயும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னா இந்த கொலையில பேக்கியானாக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. யுவர் ஆனர் ஆக்சுவலி சொல்ல போனா எல்லாருமே சொன்ன மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மர்டர் பண்ணதுக்கான வெப்பன் கத்தி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அங்க இருக்கிற கத்தில தான் கொலை பண்ணிருக்கிறதாக சொன்னாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்த கிரீன் ஃபைபரை வச்சு தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க அது எப்படி முடியும் அப்படின்னு கரெக்ட் அது முடியாதுதான். ஆனா இந்த கிரீன் ஃபைபர் எங்க இருந்து வந்தது தெரியுமா? ஆக்சுவலி இந்த கிளவுஸ்ல இருந்து. ஆக்சுவலி கொலைகாரன் இந்த கிளவுஸை யூஸ் பண்ணிருக்கான். அதனால தான் இந்த கிளவுஸ்ல இருந்த இந்த கிரீன் கலர் ஃபைபர் அந்த கத்தியில இருந்திருக்குது, அங்க கிடைச்சிருக்குது. ஆக்சுவலி நீங்களே இந்த சிசிடிவி கேமரா பாருங்களேன், என்ன சொல்லிருக்காங்க பேக்கியானா தான் கொலை பண்ணதாக. ஆனா கொலை எப்ப நடந்திருக்குன்னு உண்மையான சிசிடிவி கேமரா நீங்க செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த வீடியோ பாருங்கன்னு காட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம பேக்கியானா ஆக்சுவலி முதல்ல போயிடுறாரு. ஆனா இவன் என்ன பண்றானா கொலைகாரன் அப்ப திரும்ப உள்ள வந்து அவனை கொன்னுட்டு அந்த கத்தியை வெளியே வந்து தான் வச்சிருந்திருப்பான். சோ அந்த வீடியோ ரெக்கார்ட் எடுத்து போட்டாங்க. யுவர் ஆனர் அங்க பாத்தீங்களா கொலைகாரன் சேம் அதே மாதிரி கத்தியை தான் வச்சிருக்கான். அந்த கத்தியை வச்சு தான் யூஸ் பண்ணிருக்கான். சொல்ல போனா அதே கிளவுஸ் தான் போட்டிருக்கான் நான் சொன்ன மாதிரியே. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர் ஆக்சுவலி அன்னைக்கு நைட்டே கொலை நடந்த இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு இடத்துல சிசிடிவி கேமராவை நாங்க எடுத்தோம். அங்க பாத்தீங்க அப்படின்னா கொலைகாரன் கொலைக்கு யூஸ் பண்ண அவனுடைய அந்த கிளாத் எல்லாத்தையுமே போட்டு எரிச்சுக்கிட்டு இருந்தான். சொல்ல போனா அதுல கிளவுஸ் இருக்குது, அவனுடைய அந்த ஜாக்கெட் எல்லாமே போட்டு எரிச்சிருக்கான். இது 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நடந்திருக்கு. அன்னைக்கு கொலை நடந்த வெறும் 15 நிமிஷம் கேப்ல தான் இது நடந்திருக்கு அப்படின்றாரு. சோ எல்லாருமே சொன்ன மாதிரி பேக்கியானா தான் கொலை பண்ணிருந்தா அப்படின்னா எதுக்காக இங்க வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் ஜெர்மனி போகணும்? சோ கொலைகார வேற, பேக்கியானாக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ அவன் யூஸ் பண்ண அந்த கிளாத் வேற, இங்க இருக்கிற கிளாத் வேற, எல்லாமே வேற வேற அப்படின்றான். ஆனா பட் அங்கிட்டு இருக்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்ல ஆக்சுவலி அந்த கத்தில வந்துட்டு நம்ம பேக்கியானாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருந்துச்சு, அது எப்படி வந்தது சொல்லுங்க பாப்போம். அதை வச்சு தானே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கரெக்ட் மேடம், ஆக்சுவலி அதுக்கான காரணத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சோ அப்பதான் வந்து காட்டுறாங்க நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு இவர் எல்லா எவிடன்ஸையும் ஹீரோட்ட காட்டி இருக்கும்போது இல்லடா இது மட்டும் பத்தாது, நமக்கு அந்த கொலைகாரனுடைய போனை வந்து இன்னும் ஹேக் பண்ணணும், அதன் மூலமா நமக்கு நிறைய தகவல் வேணும், அவனுக்கு வந்து அமௌண்ட் செட்டில் பண்ணது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்றப்ப ஓகே மச்சா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்பை மூலமா அந்த கொலைகாரனுடைய போன் நம்பருக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு லிங்க் அனுப்புறாங்க. அவன் டச் பண்ணவன் அந்த போன் ஒட்டு மொத்தமா ஹேக் ஆயிருது. சோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய வீடியோ பிக்சர்ஸ் இது எல்லாத்தையுமே எடுக்கிறானுங்க. சோ அதை இங்க சப்மிட் பண்றாங்க. ஆக்சுவலி யுவர் ஆனர் நாங்க வந்து கொலைகாரனுடைய போனை வந்து ஹேக் பண்ணோம், அதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய போட்டோஸ் அண்ட் வீடியோ பிக்சர்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து இல்ல இது வந்து இட்ஸ் இல்லீகல், இது எப்படி வந்து நீங்க சப்மிட் பண்ண முடியும்ன்றாங்க. பட் அவன் வந்து ஃப்ரெண்ட் சொல்லிறான் யுவர் ஆனர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது இந்த கேஸோட மொத்த ஹிஸ்டரியை மாத்த போது இது ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட், என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்றப்போ அங்கிட்டு இருந்து ஜட்ஜஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க வில்லனும் வந்திருப்பான், அவனும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னடா இது எல்லாமே திசை மாறி போய்கிட்டு இருக்கே, இவனுக்கு வந்து ஒரேடியா உள்ள தூக்கி வச்சிருவான்னு பார்த்தா வெளியே வந்துருவானு அவனுக்கு ஒரு பயம் வேற. ஜட்ஜஸ் எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து ஓகே நாங்க இதை அலோவ் பண்றோம், நீ ப்ரொசீட் பண்ணுன்றாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சோ நம்ம வில்லனும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு கிளம்புறா, அங்கிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஃப்ரெண்டை வந்து ஒரு மாதிரியா பாக்குறாரு. சோ சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நியூஸ்ல சொல்றாங்க ஆக்சுவலி உண்மையான கல்பிரேட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன அப்படின்னா அங்க இருக்கிற எவிடன்ஸ் வச்சு நம்ம ஹீரோ எந்த கொலையும் பண்ணல, அதுக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறாங்க. சோ ஒரு வழியா நம்ம ஹீரோ ஜெயில விட்டு வெளியே வர போறாரு. ஆமாங்க உண்மையான கொலைகாரனை இந்த மாதிரி 11 மணிக்கு நேத்து நைட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வருது. அங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கூத்து, பெரிய கூத்து என்ன தெரியுமா? நியூஸ்ல அதுவும் இல்லாம பேக்கியானா வந்துட்டு எந்த ஒரு தவறும் செய்யல, அவரை உடனே விடுதலை செய்ய சொல்லி கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்க பார்த்தா கோர்ட்டுக்கு வெளியே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க இல்ல நம்ம ஹீரோயினி, அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க செக்ரட்டரி சேர்த்து கூட்டிட்டு வந்து இங்க கார்ல வெயிட் பண்றாங்க. அவங்க மேடம் இங்க என்ன மேடம் பண்றீங்க, ஆக்சுவலி அவர் ஜெயில இருந்து வர போறதுக்கு நீங்க எதுக்கு மேடம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, என்னமா இப்படி சொல்லிட்டேன், அவன் ஒரு கொலைகாரன், அவன் வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வர போறான், நம்ம வந்து பார்க்க வேணாமா, எனக்கு அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் கியூரியாசிட்டி இருக்கு, அதுக்காகவே நான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு வழியா ரிலீஸ் ஆகி வர்றாரு. சோ அங்க அவங்க பாக்குறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ அவருடைய அண்ணன் தங்கச்சி எல்லாத்தையும் கட்டி பிடிச்சு அழுகுறாரு. அவங்களும் வந்து ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு டேய் நல்ல வேலைடா நீ வெளியே வந்துட்டடா, அம்மா அப்பா எல்லாருமே கவலையா இருந்தோம், ரொம்ப சந்தோஷம், ஏதோ ஒரு கெட்ட நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சா, இனிமே நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா 3 பேர் கட்டி பிடிச்சு சந்தோஷமா இருக்காங்க. சோ இத நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு என்ன இவனுடைய அண்ணன் தங்கச்சி எல்லாரும் கூட நல்லா தானே பழகுறான், இவனை பார்த்தா கொலைகார மாதிரி தெரியலையே அப்படின்னு அவங்களுக்கே டவுட் வருது. அது மட்டுமா நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றான்னு நோட் பண்ணி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அப்படி திரும்பி பாப்பார்ல போகும்போது பட்டக்குன்னு இவங்க அப்படியே குடிஞ்சுக்குவாங்க, என்னடி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கானா பாருடி அப்படின்றப்ப மேடம் அவர் அப்பயே போயிட்டாரு வாங்க போவோம் அப்படின்றாங்க. சோ ஒரு வழியா நம்ம ஹீரோ எப்படியோ அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாரு.
இதோட இந்த எபிசோடே முடிச்சிடறானுங்க. சோ அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. இன்னும் ஒரு 2-3 எபிசோடு தான் போகும். அதுக்கடுத்து இந்த எபிசோடு மொத்தமா முடிய போகுது. சோ எத்தனை பேர் இந்த எபிசோட மிஸ் பண்ண போறீங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.